குழந்தைங்க திடீர்னு சாக்லேட் கேட்டு அடம் பிடிச்சதுன்னா நம்ம வீட்லேயே சட்டுன்னு ஒரு சாக்லேட் செஞ்சு கொடுத்துடலாம். இதை எப்படி செய்கிறது? ரொம்ப ஈஸி இதை செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு உடைச்ச கடலை எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாஃப்டாக, எந்த அளவுக்கு சாஃப்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெள்ளை இல்லை, வெள்ளை சர்க்கரை சேர்க்கல, நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அந்த கொக்கோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க சாக்லேட்டுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். திடீர்னு சாக்லேட் கேட்டதுனால பால் இல்லை, பாலுக்கு பதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் சேர்க்குறேன். நீங்கள் நல்ல திக்காக காசின பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கைகளாலவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. நினச்ச உடனே டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம்தான். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் மீண்டும் கேட்டு சாப்பிடுவாங்க. நம்ம கொடுக்கும்போதும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஹெல்த்தியான பொருள் தான் நம்ம இதில் சேர்த்திருக்கோம். இந்த டைமில் இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்காக காசின பால் ஊற்றிக்கோங்க. நான் பால் இல்லை, தீந்துருச்சு, அதனால் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் பால் இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவு தான் பால் தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. தேவைன்னா தான் ஊற்றணும். அதிகமாக ஊற்றிட்டோன்னா நமக்கு அந்த ஸ்வீட் பக்குவம் வராது. நல்லா கட்டியாக இருந்தால் தான் நமக்கு பிடிச்சமான வடிவத்தில் நம்ம கட் பண்ண முடியும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஷேப்பில் போட்டுக்கலாம். நம்ம கட்ரு இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு விதவிதமான கட்டுலாம் இருக்கும். அதை மாதிரி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதில் செஞ்சுக்கோங்க. என்கிட்ட எதுவும் இல்லாததுனால நான் சிம்பிளான கத்தியில் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். மோல்டு இருக்கும், அந்த மோல்டில் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு திக்கான பக்குவத்துக்கு தட்டிட்டு அதுக்கப்புறம் மோல்டு வச்சு அழுத்தினோன்னா அது அழகாக வந்துடும். ஆனால் நான் இன்றைக்கி கத்தியில் தான் கட் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சட்டுன்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஆனால் குழந்தைங்க நல்ல சாக்லேட்டுன்னு நினச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்லேயே இருக்கக்கூடிய சாக்லேட் ஸ்வீட் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சேர்த்துருக்கிற உடைச்ச கடலையும் நாட்டு சர்க்கரையும் நெய்யும் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். பயப்படாமல் குழந்தைங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.